ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒரு புதுசா வந்து அற்புதமான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க. அனைவருக்குமே வந்து ரூ. 3000 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க. இந்த திட்டம் வந்து யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுபடியாகும், இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஒரு அப்டேட் வந்து எங்க இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான். உங்களுடைய வங்கி கணக்குல தமிழக அரசே அள்ளித்தரும் ரூ. 3000. இன்னும் 3 வாரம் தான் இருக்கு, உடனே அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து நோட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இது என்னென்ன திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க, அந்த திட்டத்துக்கு நம்ம என்னென்னலாம் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசோ இல்ல வந்து மத்திய அரசோ வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னா அது எல்லாருமே இந்த திட்டத்துக்கு நம்ம வந்து எலிஜிபிள் ஆயிட முடியாது. தகுதி உள்ள நபருக்கு தான் அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்டை நம்ம வந்து அடைய முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாதாரமா அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் நீங்கள் மாதம் ரூபாய் 3000 பெறக்கூடிய அளவுக்கு தமிழக அரசு அறி திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. உடனடியாக ஆவணங்களை தயார் செய்து விண்ணப்பித்தால் நீங்கள் இந்த உதவித்தொகையை பெற முடியும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற ஒன் பை ஒன் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். உங்கள் வீட்டில் புதிதாக திருமணமானவர்கள், அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி வரும் ரூ. 3000 அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், அதே மாதிரி தமிழக புதல்வன் திட்டம் அப்படிங்கிற இந்த 3 திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்தா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தகுதியுள்ள நபர்களுக்கு வந்து இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அரசாங்கத்தோடைய ஒரு குறிக்கோளை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 திட்டத்தை பத்தி டெப்தா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இதுல வந்து பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதாவது இப்போ ரீசெண்டா வந்து அப்பீல் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்செட் பண்ணிட்டாங்க அப்ரூவ்ல. யாரெல்லாம் வந்து மேல்முறையீடு பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே 1,50,000 மக்களுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் பண்ணதா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நியூஸ் வந்து பார்த்திருப்பீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1,50,000 பேருக்கு வந்து இந்த பணம் வழங்கப்பட உள்ளது. இதில் புதிதாக திருமண மாணவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2.30 லட்சம் பேர் இணைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது இது வரைக்கும் நீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம் இது வரைக்கும். ஏன்னா எங்க கிட்ட வந்து ரேஷன் கார்டு இல்ல ப்ரோ, நாங்க இப்பதான் போன செப்டம்பர் மந்த்துக்கு அப்புறம் தான் நாங்க மேரேஜ் ஆகி இப்பதான் கார்டு வந்து எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு ஒரு புதிய திருமணமான கப்பல இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எப்போ ப்ரோ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து நாங்க ரேஷன் கடை மூலியமா உங்களுக்கு வந்து தகவல் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ரேஷன் கடையோ அந்த ரேஷன் கடையில தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க. உங்க ரேஷன் கார்டு இருந்தா மட்டும்தான் ரேஷன் கார்டு நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அது வீட்டுல வந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பெண்கள் பேர்ல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தகுதி உள்ள நபர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது மாசம் மாசம் ரூ. 1000 உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் 3 வாரங்களில் இதற்கான விண்ணப்பம் காலக்கெடுகள் உங்களுக்கு வந்து முடியும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது 2 முக்கிய நோக்கங்களாக கொண்டது. அது உங்களுக்கு தெரியும். குடும்பத்தில் வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது. ஆண்டுக்கு 12,000 ரூபாய் உதவித்தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்வில் தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்காக இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிற வந்து கொண்டு வந்தாங்க. பெரும்பாலும் கணக்கில் கொள்ளப்படாத பெண்களின் உழைப்பை முறையாக அங்கீகரித்திடவோ, பெண்களின் சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்பிலும் இட ஒதுக்கீடு அளித்து பெண் உரிமையை போற்றிய கலைஞர் அவர்களின் பெயரால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. எனவே இந்த திட்டத்திற்கு மகளிருக்கான உதவித்தொகை என்று இல்லாமல் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படி வந்து ஒரு உதவித்தொகை இல்லாம ஒரு உரிமை தொகை அப்படிங்கிறத அவங்க வந்து கால்குலேட் பண்ணிட்டு அந்த பேர்ல வந்து ஸ்கீம் வந்து ஓபன் பண்ணி கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த திட்டம். அதே மாதிரி தமிழ் புதல்வன் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து யாருக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது யூஜி முடிக்கிற வரைக்கும்
கொடுக்க போறதா வந்து அறிவிப்பு வந்து போன வருஷத்துல இருந்து அறிவிப்பு வந்து அப்டேட் தான் பண்ணிட்டு வராங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் புதல்வன் திட்டம் இந்த புதுமை பெண் திட்டத்தை போலவே மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலர் ராமமிர்தம் அம்மையாரின் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டம் ஏற்கனவே இந்த திட்டத்தை வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிஎம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. அதை டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணி தான் வந்து இந்த திட்டத்தை வந்து மாற்றப்பட்டு இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அதே மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து 2 விதமா பிரிச்சு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. அந்த திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவலர் ராமவிதம் அம்மையாரின் கல்வி உதவித்தொகை திட்டமா உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மாற்றுவதற்காக அறிவித்தார் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி தமிழக அரசு பள்ளிகளில் படிக்கும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டமாக வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. யாருக்கு வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிற பார்க்கும்போது அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை, அதாவது யூஜி அண்டர் கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு எப்படியும் 12,000 ரூபாய், மாசம் 1000 ரூபாய் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 12,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஆகுது. அதே மாதிரி 3 வருஷத்துக்கும் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டாம், நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்கிலேயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செலுத்தப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த புதுமை பெண் திட்டம் என்பது இந்த திட்டத்துக்கு பெயர் வைக்கப்பட்ட புதுமை பெண் திட்டம் என்று திட்டத்துக்கு வந்து பெயர் வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் தொடக்க விழாதான் கடந்த ஒரு வருடமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பணம் அவங்களுக்கு வந்து செலுத்தப்பட்டு வராங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இன்னும் 3 வாரங்களில் அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் இது வந்து பெண்களுக்கு உண்டான திட்டம். அதே மாதிரி ஆண்களுமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழ் புதல்வன் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து தொடங்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கும் பணம் இந்த நிலையில் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவில் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சமூக ஒழுக்கு பிரச்சனையா இருக்கட்டும், போதைப் பொருள் நடமாட்டம் பிரச்சனையா இருக்கட்டும், இந்த ஒழுக்கு பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டறிஞ்சு அதை வந்து தனி கவனம் செலுத்தி அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து கண்ட்ரோலா வந்து வச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டமும் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு இந்த நிதி வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை மாணவர்களுக்கு இந்த தொகை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டாம், நீங்க நேரடியாக வங்கி கணக்கிற்கு உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்க எல்லாமே சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க வீட்டில் வந்து பேரண்ட் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற 1000 ரூபீஸ் வந்து கிரெடிட் ஆகும். அதே மாதிரி உங்க வீட்டில் வந்து யூஜி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6th to 12th வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து யூஜி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ் அப்படிங்கிற வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்க வீட்டில் வந்து பெண் குழந்தை வந்து 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு யூஜி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1000 ரூபீஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை 3 பேருக்குமே சேர்த்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3000 ரூபாய் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 திட்டத்துக்கும் நான் வந்து எலிஜிபிள் ப்ரோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியா இருக்கீங்களோ அதை நானும் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்க. இது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வர வரைக்கும் நம்ம சேனலை வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோல நம்ம வந்து அடுத்த வீடியோல ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அனதர் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.